நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஷார்ட் ஃபிலிம் உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான படம் தாங்க. இது ஒரு அவேர்னஸ் அடல்ட் மூவி. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இவங்க தான் நம்ம படத்தோடைய கதாநாயகி. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்பா சொந்தமாக ஒரு பஞ்சர் கடை வச்சுருக்காரு வீட்டு பக்கத்தில். அம்மா கூலிக்கு வயக்காட்டில் போயிட்டு வேலை செய்வாங்க. அந்த பொண்ணு இருக்கால, இவ மாடு மேய்க்கிற வேலை பண்ணுவாள். நம்ம கதாநாயகி கூட பிறந்த ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் வயக்காட்டில் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் அந்த செல்ஃபோனில் எதையோ பார்த்துக்கிட்டு தனக்குத்தானே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் நம்ம கதாநாயகியோடைய தம்பி. இந்த தம்பிக்காரனுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க அக்காக்காரிக்கு கூட சுய இன்பத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஒரு நாள் நைட்டு அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா பார்க்குறதுக்காக தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தன் வரான். அவனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்னு சொல்லி வரான். அப்போ அப்பாக்காரன் கேட்குறான், ஏன்ப்பா தம்பி, உங்கள் வீட்டில் ஒரு வயசான பாட்டி ஒன்று சீரியஸாக இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பத்திரிக்கை வந்த அவனும், இப்போவும் அந்த பாட்டி சீரியஸாக தான் இருக்குது, இப்போவா போன்னு இழுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமாச்சும் அந்த பாட்டி உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இவங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலியாக இருக்கிறதால அவங்களுக்கு ரூம்னு பார்த்தா ஒரே ஒரு ரூம் மட்டும்தான். யாருக்கும் தனித்தனி அறைகள்னு கிடையாது. எல்லாருமே, அதாவது 4 பேருமே ஒரே இடத்துல தான் தூங்கணும், பக்கத்தில் படுத்துட்டு. அப்படியே நைட்டு 12 ஆகிடுச்சு. அந்த ஹஸ்பண்ட்காரு அந்த தன்னுடைய ஒய்ஃபை உசுப்புறாரு. நம்ம பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க, வா ஒன்று மண்ணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்றாரு. இவங்களும் ஒன்று மண்ணாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு கண்ணை மூச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணும் விடலை பருவமாக இருக்கிறதால இந்த சுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தனக்குள்ள ஒரு கற்பனையை பண்ணி பார்க்குறான். ஒரு கட்டத்தில் இந்த படத்துடைய கதாநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய தம்பி மேலேயே காலை போட்டு அவனையும் உசுப்புறாங்க. அப்புறம் கடைசியில் 2 பேரும் அப்படியே தூங்கிடுறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு பசு ஒன்று இருக்குது. அந்த பசுவை சினையாக்கிறதுக்காக ஒரு காளை மாட்டோட சேர்க்கறதுக்காக அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட தன்னுடைய மாட்டை ஓட்டின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கதாநாயகி அந்த சினையாட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பங்காரன், சரிம்மா நீ வேறு ஏதாவது வேலை தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சி வச்சுட்றான் அந்த பொண்ணை. அங்கேருந்து போன நம்ம கதாநாயகி பக்கத்து வயக்காட்டில் ஒரு பையன் செல்ஃபோனை வச்சு படம் பார்த்துட்டு இருப்பான். அது என்ன படம் எனக்கும் காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அதை ஆர்வமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஹீரோயினுடைய அப்பா அங்கே வந்துடுவார். 2 பேரையும் திட்டி கண்டித்து அங்கேருந்து விரட்டி விட்டுருவார். பொண்ணோட அப்பா தான் மனைவி கிட்ட, நம்ம பொண்ணு போகிற போக்கே சரியில்லை, அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தூரத்தில் நம்ம ஹீரோயினி அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரியாமல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு ஃபோன் வருது. அது என்னென்னா, தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தன் தனக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க வந்திருந்தான் இல்லையா. அப்போ இவர் கூட ஒரு பாட்டி சீரியஸாக இருக்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருப்பார்ல, அந்த பாட்டி தான் இப்போ இறந்து போயிட்டாங்களாம். அதனால் அப்பாவும் அம்மாவும் அவசரமாக அந்த நைட்டு அந்த டெத்துக்கு போகணுன்னு சொல்லி கிளம்புறாங்க. பசங்கக்கிட்ட போகும்போது பத்திரமா இருங்க, கதவை சாதிக்கிங்க, யார் கதவை தட்டினாலும் திறக்காதீங்க, காலையில் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவளுடைய அப்பா அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம படத்தோடைய கதாநாயகிக்கோ அவங்க அப்பா அம்மா ஒன்று மண்ணா இருந்த அந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நைட் ஆகிடுச்சு, தம்பிக்காரன் தூங்கிட்டான். தம்பிக்காரன் எப்போவுமே வச்சு மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாள், ஏதோ படம் பார்த்துட்டு இருப்பாள். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த மொபைலை எடுத்து பார்க்குறான். அதில் நிறைய ஆபாச படங்கள் இருக்கிறத அவள் கவனிக்கிறான். ஏற்கனவே அவளுக்குள்ளே இருந்த மோகம் இன்னமும் அதிகமாகுது. தூங்கிக்கிட்டு இருந்த தன் தம்பி மேலே காண போடுறான். அவனை உசுப்புறான். தம்பியும் எழுந்துக்கிறான். 2 பேரும் இப்போ ஒன்று மண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அன்றைக்கி மட்டும் இல்லாமல் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம், இவங்க தனிமையாக இருக்கும் போதெல்லாம் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஒரு நாள் வயல்வெளிக்கு அவங்க அப்பா அம்மாவும் கிளம்பிடுறாங்க. வீட்டில் இவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க. வெளியே வேலைக்கு போன அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. தன்னுடைய பசங்களே, அதாவது அக்காவும் தம்பியுமே இப்படி ஒன்று மண்ணமாக இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. 2 பேரையுமே பிரித்து விடுறாரு. அப்போ கூட அந்த பொண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. மறுபடியும் அவங்க அப்பா தடுக்க கூட அவன் மறுபடியும் மேற்கொண்டு அந்த விஷயத்த பண்ணுறாங்க 2 பேருமே. ஒரு கட்டத்தில் அதுக்கு இடைஞ்சலாக இருக்க தன்னுடைய அப்பாவையே பக்கத்தில் இருக்கிற கல்லை எடுத்து மண்டையை போட்டு அடிச்சிடுறாங்க. அவ்வளோதாங்க, இந்த படம் அப்படியே முடியுது. இந்த படத்தில் அவங்க சொல்ல வர கருத்து என்னென்னா, சின்ன பசங்க படிக்க வேண்டிய இந்த வயசுலேயே செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதால கற்றுக்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட சில பசங்க இந்த மாதிரி தவறான வழியில் போயிடுறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸும் கவனிக்கணும். அதே நேரத்தில் பேரண்ட்ஸும் பசங்க இருக்கிற நேரத்தில் சில விஷயங்களை தவிர்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை அப்படியே முடியுது. அடுத்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையில் உங்களை எல்லாம் பார்க்குறேன். பாய். சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.